அன்பார்ந்தவர்களை, மனசாட்சிக்கு பதில் சொல். நாம் வாழுகின்ற இந்த மண்ணுலகில் எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரி. நான் செய்வதை அனைத்தையும் சரியாக செய்கிறேன் என்று ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இன்றைய மனித சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. மனசாட்சிக்கு பதில் சொல்லாமையும் தாங்கள் செய்த குற்றங்கள் தவறே இல்லை என்று குற்ற உணர்வு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நம்மை மாறுபட்ட சிந்தனையில் வார்த்தை வழியாக இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாயிலாக வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களை, மத்தேயு 3:8 சொல்லுவது போல, நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ஆனா இன்னைக்கு எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரிதான் என்று குற்ற உணர்வே இல்லாமல் வாழுகின்ற மனித சமுதாயத்திற்கு வார்த்தை சொல்கிறது. குற்றங்களின் எண்ணிக்கை இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு குறைவே இல்லை. இன்றைய கால சூழலில் குற்றங்களை செய்தோம் என்ற குற்ற உணர்வுகள் மனிதர்களிடத்தில் அதிகமாகவே இன்று கிடையாது. எதை செய்தாலும் அதில் ஒரு ஜஸ்டிபிகேஷன், நான் சரியாகத்தான் செய்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த முழுமையான உணர்வை மாற்ற இறைவன் விரும்புகிறார். திருமுழுக்கு யோவானின் தலையை அவசரத்தில் வெட்டியதற்கான குற்ற உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தான் ஏரோது மன்னன். அவனுக்கு ஒரு பதிலாகத்தான் இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அந்த தவிப்பின் காரணமாகத்தான் மன அமைதி தேடி இயேசுவை சந்திக்க ஆசைப்படுகிறான் இந்த ஏரோது மன்னன். குற்றத்திற்கான மன அமைதி தேடி தவிப்பவர்களுக்கு சிறந்த மருந்து ஆண்டவனின் சன்னதிதான் என்பதை இன்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களை, வழக்கமாக குற்ற உணர்வுடன் தவிப்பவர்கள் அவர்களை புரிந்து கொள்ள நல்ல உள்ளங்கள் கிடைக்காத அவல நிலையில் கடைசியாக எல்லோரும் எடுக்கும் ஒரு முடிவு தற்கொலை தாங்க. ஆனால் இதற்கு யூதாஸ் இஸ்காரியோத் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். தான் செய்த தவறை இறைவனிடத்திலே முழுமையாக எடுத்து கூறி, நான் கடவுளை மறுதலித்து விட்டேனே என்று அவர் பாதம் தன்னை முழுமையாக அவரது சன்னதியிலே விழுந்தான் பேதுரு. அதனால் பெரும் ஆசிரை அவர் பெற்று மீண்டும் மன்னிப்பு பெறுவதை நாம் பார்க்கிறோம். மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செஞ்சிட அந்த மனசாட்சிக்கு பதில் சொல்லுகிறார், ஆசிரை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆனால் இந்த யூதாஸ் செய்ய மறந்து விடுகிறான், அதனால் மாண்டு கொள்ளுகிறான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? இதிலிருந்து நாம் விடுபட ஆண்டவனின் இரக்கத்தை அனுபவிக்கும் பாசத்தின் ஊடகமாக அக்கறையின் வாய்க்காலாக ஒப்புரவு சாதனம் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் குற்ற உணர்வுகள் மிக மிக அவசியம். அது இல்லை என்றால் எதுவும் சரி என்ற நிலை உலகில் வளர்ந்துவிடும். திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற திருவருட்சாதனத்தை நாம் ஒவ்வொருவரும் இளமையாக பின்பற்றுகிற பொழுது மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் நாம் செய்வதில்லை. மனசாட்சிக்கு உட்பட்டு நாம் கடவுளிடத்திலே அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பாவத்திற்கும் விடுதலை உண்டு என்பதை கடவுள் தெளிவாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்தால் நமது வாழ்வு அழிந்துவிட வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுவதில்லை. மாறாக அந்த பாவத்தை கடந்து பாவமற்ற வாழ்வை தொடர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல் அதற்கு முற்றிலும் எதிரான வாழ்வை வாழ்ந்தால் எல்லோருமே வீண் தான் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. திரு அவை ஒப்புரவு அருள் அடையாளம் என்ற உயர்ந்த ஒரு அருளடையாளத்தை தந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குற்ற உணர்ச்சி தேவைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செயலாக்கம் கொடுங்க. மனசாட்சி விரோதமா எதையும் செய்யாதீர்கள், வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்பே இறைவா, எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் குடும்ப வாழ்விலும் எங்கள் வாழ்விலும் மனசாட்சிக்கு உட்பட்டு நாங்கள் எங்கள் வாழ்வை செயலாக்கம் கொடுக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.